ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியான சப்பாத்தி நூடுல்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். குழந்தைங்க கடைகளில் நூடுல்ஸ் வாங்கி தர சொல்லி அடம்பிடிச்சு கேட்டால் நீங்கள் இந்த மாதிரி கூட டிஃப்ரெண்ட்டாக வீட்டிலே சப்பாத்தி நூடுல்ஸ் செஞ்சு கொடுக்கலாம். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லை, நைட்டு டின்னருக்கு எப்போதுமே இட்லி தோசை இந்த மாதிரியே செஞ்சிட்ருக்காம இந்த சப்பாத்தி நூடுல்ஸையும் ஒரு நாள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லை, ஸ்கூல் விட்டு வர்ற பசங்களுக்கு ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் இதை செஞ்சு கொடுக்கலாம். இப்போ இதை எப்படி ஈஸியாக பண்ணலாங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு இதை செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்க உப்பை நல்லா மாவோடு சேர்த்து இந்த மாதிரி ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததான் இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துற வேணாம், தேவைக்கேற்ப கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ சப்பாத்திக்கு நல்லா மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. நல்லா மாவு பிசைஞ்சிட்டு கை விரல் வச்சு அழுத்தி பார்த்தோன்னா நல்லா இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். இப்போ இந்த மாவை அப்படியே ஓரமாக எடுத்து வச்சுட்டு இப்போ இந்த மாவு எல்லாத்தையுமே உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், பிசைஞ்சு வச்சுருந்த மாவுலேருந்து இப்போ சரியாக ஒரு 8 சப்பாத்தி உருண்டை நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த உருண்டைகள் எல்லாத்தையுமே சப்பாத்திகளில் வச்சு தேய்ச்சி நம்ம சப்பாத்தியாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு இப்போ ஒரு சப்பாத்தி கல் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக கோதுமை மாவு போட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்புறமா நம்ம இப்போ ஊற்றி வச்சுருக்க மாவுலேருந்து ஒரு உருண்டை எடுத்து இப்போ இந்த சப்பாத்தி கல்லை வச்சு நல்லா நைஸாக நம்ம சப்பாத்திக்கு தேய்ச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த சப்பாத்தி நூடுல்ஸ் செய்கிறதுக்கு மாவு ரொம்ப கனமாக இருக்கக்கூடாது, அதனால நல்லா நைஸாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், மாவை நல்லா அகலமாக இந்த மாதிரி தேய்ச்சாச்சு. இப்போ நம்ம சப்பாத்தி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அடுத்ததான் ஸ்டவ்வில் ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு 4-5 சொட்டு அளவுக்கு இந்த மாதிரி எண்ணெயை போட்டு விட்டுக்கோங்க. எண்ணெய் லைட்டாக அந்த பேனில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் சப்பாத்தி செய்ய ஆரம்பித்தோன்னா நமக்கு சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வெந்து வரும். அதுக்காக தான் இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பக்கம் சப்பாத்தி நல்லா வேகட்டும், அதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். இதே போல் 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நல்லா 2 பக்கமே மாற்றி மாற்றி திருப்பி விட்டு லைட்டாக ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் அங்கங்கே செவந்து வந்த உடனே நமக்கு சப்பாத்தியும் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். அதுக்கப்புறமா வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள், சப்பாத்தி நல்லாவே வெந்து வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு எடுத்து காமிச்சாலே தெரியும். பாருங்கள், சப்பாத்தி சூப்பராக வெந்து வந்திருக்கு. இதே போல் மீதம் இருக்க சப்பாத்தி எல்லாத்தையுமே நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம செஞ்ச சப்பாத்தி எல்லாமே பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும். அப்போ தான் இப்போ நம்ம சப்பாத்தி நூடுல்ஸ் செய்யும்போது சாப்பிட்றதுக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம சுட்டு எடுத்துருக்க சப்பாத்திலேருந்து ஒரு 3 சப்பாத்தி எடுத்திருக்கேன். இதை நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதனால் இந்த மாதிரி ரோல் பண்ணி நல்லா மடித்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நான் கத்தி வச்சோ இல்லை நீங்கள் சிசர் வச்சோ கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கத்தி வச்சு தான் கட் பண்ணுறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு கட் பண்ணிட்டா போதும். அப்போ தான் அந்த நூடுல்ஸோட டேஸ்ட்டு அப்படியே இருக்கும். ரொம்ப கனமாக நீங்கள் கட் பண்ணிட்டீங்கனாலும் நமக்கு அந்த டேஸ்ட் சரியாக கிடைக்காது. அதனால் ரொம்ப இல்லாமல் சரியாக அந்த நூடுல்ஸ் மாதிரியே பார்க்குறதுக்கு இருக்கணும். அதனால் இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துட்டால் போதும். ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி தான், அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. பாருங்கள், இப்போ நூடுல்ஸ் மாதிரி எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். மீதம் இருக்க சப்பாத்தி எல்லாத்தையுமே இதே போலயே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுமே 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா நீள்வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் ரொம்ப வதங்கி கலர் மாதிரி வரணுங்கிறது இல்லை, கொஞ்சம் அரைவேக்காடாக வதங்கி வந்தாலே போதும். பாருங்கள், வெங்காயம் ரொம்ப நிறம் மாறாமல் இந்த அளவுக்கு வதங்கி வந்தாலே போதும். இப்போ இது கூட ஒரு சின்ன சைஸ் தக்காளியையும் நீள்வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ரொம்ப பெரிய தக்காளியெல்லாம் சேர்த்துடக்கூடாது, அதனால் ஒரு சின்ன சைஸ் தக்காளி சேர்த்துட்டாலே போதும். அதே போல் இதுக்கு தேவையான காய்கறி எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு கேப்சிகம் ஃபுல்லாகவே இந்த மாதிரி நீள்வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன்.
அதே போல் கேரட்டையுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு பச்சை பட்டாணி, ஃப்ரெஷ் பட்டாணியை நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சம் உப்பும் சேர்த்து இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே நல்லா நம்ம முதல்ல வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்க வெஜிடபிள்ஸுமே ஃபுல்லாக நமக்கு வதங்கி வரக்கூடாது. கொஞ்சம் அரை வேக்காடாக வதங்கி வந்தாலே போதும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு இந்த சப்பாத்தி நூடுல்ஸ் கடைகளில் கிடைக்கக்கூடிய அந்த நூடுல்ஸோட டேஸ்ட்டு அப்படியே இருக்கும். இப்போ இந்த காய் அரை வேக்காடாக வெந்து வரட்டும். அது வரைக்கும் இந்த பாத்திரத்தை ஒரு மூடி போட்டு மூடி வச்சு நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போது நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், காய் எல்லாமே நல்லா ஓரளவுக்கு வெந்து வந்திருக்கும். ரொம்ப சாஃப்டாக வதங்கி வரணுங்கிறது இல்லை, அரை வேக்காடாக வெந்து வந்தாலே போதும். இப்போ இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக 1/4 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாகவே மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இந்த வெஜிடபிள்ஸோடு சேர்த்து ஒரு முறை வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், மசாலா எல்லாமே நல்லா வெஜிடபிள்ஸ் கூடவே சேர்ந்து நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் சேர்த்துக்கங்க. கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கங்க. அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு சமையலுக்கு சேர்க்குற வினிகர் சேர்த்துக்கங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் வதக்கி விடும்போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கி விட்டுக்கோங்க. ஏன்னா அடிப்பிடிக்காமல் இருக்கணும். அதனால் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கிட்ட வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், சாஸெல்லாம் சேர்த்து நல்லா இந்தளவுக்கு கலந்து விட்ட பிறகு இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சப்பாத்தி நூடுல்ஸை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கணும். ஸ்டவ்வை ஃபஸ்ட்டு கலந்து விடும்போது கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்து விட்டுக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு கலந்து விடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம சப்பாத்திலே இந்த நூடுல்ஸ் செய்கிறதுனால இது கோதுமை மாவில் தான் செஞ்சுருக்கோம். அதனால் இது ரொம்பவே ஹெல்த்தியான நூடுல்ஸ் தான். அதனால் குழந்தைங்களுக்கு நீங்கள் தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம். அது மட்டும் இல்லை, இதோட டேஸ்ட்டு இந்த கடைகளில் விற்கக்கூடிய அந்த நூடுல்ஸோட டேஸ்ட்டாக அப்படியே இருக்கிறதுனால குழந்தைங்களுமே ஆசையாக விரும்பி சாப்பிடுவாங்க. கடைசியாக வாசனைக்காக கொஞ்சம் கொத்தமல்லி தலையையும் பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்து கலந்து விட்டுக்கங்க. இதே போல் மிஸ் பண்ணாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.